வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி கண்ணம்மா வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட டைரியை தேடி பார்த்து எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா கண்ணம்மா அவர் முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கணபதியும் உள்ள வந்துடுறாரு. அவங்க தான் கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு பாரதி. நீ திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வரும்போதே நான் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதியோட பேச்சு சத்தம் கேட்டு ஹேமா லட்சுமி 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. கணபதி இப்போ பாரதிட்ட கேக்குறாரு, பீரோக்குள்ள அப்படி என்னத்தை தான் தேடினீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹேமா சொல்றாங்க, அப்படி என்னதான் தேடினீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அம்மாவே எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, சரி உண்மையை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா கல்யாணத்தை வித்தியாசமா பண்ணணும், என்னோட மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு நீங்க பண்ணணும்னு சொன்னால அதனாலதான் அவ டைரியில ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாளான்னு பாத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. இப்படிதான் ஏதாவது குறுக்கு வழியில ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சரி நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், என்னோட ஆசை என்னன்னு நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வயல்வெளி பசுமைனா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. புது புது செடிகள் பூக்கள் பூக்குற அந்த வயல்வெளியில இருந்து நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வயல்வெளிக்குள்ள பசுமையான இடத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமா உன்னோட ஆசை அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. ஹேமாவும் லட்சுமியும் சொல்றாங்க, எங்களுக்கும் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கணபதி சொல்றாரு, பேசாம நான் போய் ஒரு நோட் எடுத்துட்டு வந்துடுறேன், எல்லா ராசியும் சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் போட்டுலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹேமா சொல்றாங்க, இந்த கல்யாணம் ப்ராப்பரான கல்யாணமா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வரணும், அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா மெகந்தி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாமே வரிசையா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி சொல்றாங்க, மொத்தத்துல இந்த கல்யாணம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மகிட்ட டைம் இல்ல அப்படின்னு பாரதி சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, குழந்தைங்க ஆசைப்படுறாங்கல்ல, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நாளைக்கு எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமாவும் லட்சுமியும். கணபதி பாரதியை கிண்டல் பண்றாரு. இந்த உலகத்திலேயே கட்டின பொண்டாட்டிய பொண்ணு பார்க்க வர்றது நீதாயா அப்படின்னு சொல்றாரு. கணபதி பாரதி 2 பேருமே இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில பாரதி அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு பொண்ணு பாக்குறதுக்காக வராரு. ஊரு பிரசிடென்ட் சொல்றாரு, பொண்ணு ரெடியாக இவ்வளவு நேரமா, மாப்பிள்ளை எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு கேக்குறாரு. தாமரை சொல்றாங்க, இத்தனை வருஷமா மாப்பிள்ளைக்காக பொண்ணு காத்துட்டு இருந்துச்சுல்ல, கொஞ்ச நேரம் பொண்ணுக்காக மாப்பிள்ளை காத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, மணப்பெண் தோழிகள்லாம் சேர்ந்து பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா நல்லா அழகா மேக்கப் போட்டு இப்போ அவங்க வராங்க. கணபதி கிட்ட பாரதி சொல்றாரு, என்னோட கண்ணம்மா எவ்வளவு அம்சமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. கணபதி சொல்றாரு, ஏதோ கண்ணம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் திரும்ப முதல்ல தான் நடக்குது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாரதி சொல்றாரு. கண்ணம்மா அப்பா பாரதிட்ட கேக்குறாரு, மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. கணபதி சொல்றாரு, அது எப்படிங்க வந்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு. பொண்ணு கூட பேசி கீசி பார்த்து தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதி கேக்குறாரு, பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. கணபதி உடனே நக்கலா சொல்றாரு, எல்லாருக்கும் ஓட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன டாக்டர் இப்படி கேட்டுட்டீங்க, அதான் கண்ணம்மா அழகா பாடுவாளே அப்படின்னு சொல்றாங்க தாமரை. எதை வச்சு பாடுறது அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, அதான் இங்க மல்லிப்பூ இருக்குதுல்ல, அதை பத்தி பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவே உடனே மல்லிப்பூ வச்சு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடினதெல்லாம் ஓகே, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. முருகலா ஒரு தோசை சுடணும்னா அதுக்கான ரெசிபியை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மாவும் இப்போ அந்த ரெசிபியை சொல்றாங்க. கணபதி சொல்றாரு, கண்ணம்மாக்குள்ள ஒரு குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட் ஒளிஞ்சிருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, பாட்டும் ஓகே சமையலும் ஓகே, ஆனா பொண்ணு பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றாரு. கோபமா, எனக்கு அதெல்லாம் வரவே வராதே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. உடனே சௌந்தர்யா, நம்பிட்டோமா அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. கண்ணம்மா பிக் பாஸுக்கும் ரெடியா இருக்கு போலயே அப்படின்னு கணபதி சொல்றாரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு நாட்டாம கேக்குறாரு. பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. கண்ணம்மாவுமே இப்ப எழுந்து வராங்க. நான் பொண்ணு கூட இல்ல, பொண்ணோட அப்பா கூட தனியா பேசணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. இந்த நேரத்துல பொண்ணு அப்பா கூட இவர் என்ன பேச போறாரு அப்படின்னு கணபதி யோசிக்கிறாரு. பாரதி இப்போ கண்ணம்மா அப்பாவை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. எல்லாரும் முன்னாடியும் கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் தனியா பேசலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு குழந்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பாரதி. கணபதி இப்ப அவங்க வந்துடுறாரு. சுத்தி ஊர் மக்களுமே நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா அப்பாட்ட இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போய் தான் 1000 எபிசோடு கடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, குழந்தை விஷயத்துல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் மாமாவை தனியா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. வேணா டாக்டரே, நீங்க ஏதாவது விவகாரமா சொல்லி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதி கண்ணம்மா அப்பாட்ட சொல்றாரு, நானும் கண்ணம்மாவும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்து இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு சொல்றாரு.
2 பேருக்கும் ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு குழந்தைய பெத்துக்கலான்னு இருக்கிறோம். அதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, இதெல்லாம் என்கிட்ட போய் ஏன் கேக்குறீங்க, கண்ணம்மாட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. தாமரை சொல்றாங்க, ஹேமா லட்சுமிட்ட உங்க 2 பேருக்கும் ஒரு தம்பி பாப்பா வேணும்னு அப்பா கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவும் லட்சுமியும் சொல்றாங்க, ஆதவன் தம்பி மாதிரி இன்னொரு தம்பி பாப்பா கிடைக்க போதா விளையாடுறதுக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுக்கு சம்மதமான்னு கேட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. தாமரை சொல்றாங்க, அதெல்லாம் டபுள் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாமரை சொல்றாங்க, கல்யாணத்துக்கு துணிமணி வாங்கணும், அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம், பொண்ணு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக வேண்டிய விஷயத்த பாப்போம், அதெல்லாம் தானா நடக்கும் டாக்டரே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.